எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. சாதாரணமாக சூரிய பகவான் பெயர்ச்சின்னு சொல்கிறோமே தவிர, இது ஜோதிட ரீதியாக மற்றபடி விஞ்ஞான ரீதியாக பார்த்திங்கனாக்க சூரிய பகவான் எங்கே பெயர்ச்சி அடைகிறார்? அவர் ஒரே இடத்துல தான் இருக்கார். பூமி தன்னைத்தானே சுழல்றதுனால தான் இந்த பெயர்ச்சியெல்லாம் நம்ம சொல்கிறோம், ஏன்னா நம்ம பூமியில் இருக்கிறதுனால. அதனால் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசியில் இருக்கார். இருந்து ஓரளவுக்கு நமக்கு அனுகூலமான பலன்களை சில ராசிகளுக்கு கொடுத்தார், சில ராசிகளுக்கு சில எச்சரிக்கைகள்லாம் கொடுத்தார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 15/1/2024 29 நாட்கள், அதாவது 12/2/2024 வரைக்கும் அவர் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த மகர ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம். உத்தராயணம் அப்படின்னாலே ரொம்ப அற்புதமானது. ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் இது பகல் பொழுது, தட்சிணாயணம் இரவு பொழுது. மாலையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே இந்த காலையில் அதிகாலை வரைக்கும் தட்சிணாயணம், அதிகாலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உத்தராயணம். இந்த உத்தராயணம் அப்படிங்கும்போதே தை மாதம் ஆரம்பிச்சிடுறது. தமிழில் தை, மகரம். அதே சமயம் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஜனவரி 15 ஆரம்பிக்கிறது 2024. அதனால தான் இந்த சூரிய பகவானை வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் விழா கொண்டாடுறோம். 15 பொங்கல் விழா, தைப்பொங்கல். ஏன்னா உத்தராயணம் ஆரம்பிக்கும் போதே நம்ம சந்தோஷமாக ஆரம்பிக்கிறோம். அந்த சந்தோஷமான ஆரம்பம்தான் இந்த மகர சங்கராந்தி. இந்த மகரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறது. இந்த நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் சொன்னால் ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பதிவு நாங்கள் போடுறோம். பொங்கல் வைக்கிறதுக்கு உகந்த நேரம் இந்த வருஷம், அதாவது 2024. இந்த வகையில் இந்த மகரத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் 29 நாட்கள் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நீங்கள் இந்த பதிவெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் பெரிய விஷயங்களை உங்களுக்கு நிறைய சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடைக்கும். நிறைய பதிவுகளை நாங்கள் அப்பப்போ உங்களுக்கு போடுவோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான பதிவு. உங்களோட லாபாதிபதி சூரிய பகவான். சூரிய பகவான் லாபாதிபதி அப்படிங்கிறதுனாலே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறதும் சரி, குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷமான ஒரு போக்கு வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக சூரிய வழிபாடு பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், சூரிய வழிபாடுனா என்ன அப்படின்னு. ஒன்றுமே கிடையாது. டெய்லி காலையில் குளிச்சுட்டு வரீங்கள, குளிச்சுட்டு ஆத்ம பிரதர்ஷனம் 2 பண்ணுங்க. அதான் ஆத்ம பிரதர்ஷனங்கிறது தன்னைத்தானே ஒரு 2 தடவை பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு நீங்கள் சூரியனை ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை டெய்லி ஆரம்பிங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் வருதா இல்லையா பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் அதை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அந்த வகையில் இந்த லாபாதிபதி சூரிய பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு சகாயஸ்தானம் ஆகிய 3ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உடன்பிறப்புகள் மூலமாகவும் சரி, உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கார். தொழில் வியாபாரத்தில் லாபம் நல்லா வந்திருக்கு. அதேமாரி உத்தியோகத்துலேயும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு மன நிம்மதியான ஒரு போக்கு இருந்துகிட்ருக்கு. இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது, பரவாயில்ல. அதுமாரி குடும்பத்தில் இந்த சின்ன சின்ன காரியங்கள், சுபகாரியங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சில நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருந்திருக்கு. முக்கியமாக இந்த அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது பார்த்திங்கனாக்க நிறைய முன்னேற்றத்தை பார்த்தீங்க. ஒரு சந்தோஷமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வகையில் இந்த லாபாதிபதி இப்போ எங்கே வரப்போகிறான்னு பார்த்திங்கன்னா, உங்களோட சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம். அற்புதமான ஒரு பாட்டு.
அது உங்களுக்கு இப்போ கிடைக்க போகிறது. என்னென்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நாளாக இடமாற்றம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க. ரொம்ப நாளாக என்ன அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களும் சரி, தனியார் துறையில் இருக்கிறவங்களும் சரி, ரொம்ப இடமாற்றம் கேட்டு நீங்கள் விண்ணப்பித்திருந்ததெல்லாம் ஓரளவுக்கு பெண்டிங்கில் இருந்திருக்கு. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். அதேமாரி இந்த வீடு மாறணும், ரொம்ப நாளாக இந்த பழைய வீட்டிலே இருக்கோம், இன்னும் இல்லை புது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக இந்த இடமாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கலாம். நல்ல உங்களுக்கு வீடு அமையும். அருமையாக நல்ல நேரம் பார்த்து ஹோரை பார்த்து பாலை காய்ச்சுங்கோ, அற்புதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்குற ஒரு நன்மைகள் இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். உயர்வுகள், அதாவது சம்பள உயர்வு, இந்த பதவி உயர்வு, அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. கண்டிப்பாக கிடைக்கும். புதுசாக வேலை தேடுறீங்களா? இந்த படிச்சுட்டு குழந்தைகள்லாம் வேலை கிடைக்காம இருந்திருக்கீங்க, அந்த வேலையெல்லாம் இப்போ நல்ல வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை. என்ன இந்த சூரிய பகவான் கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்தார், இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பரவாயில்லை, முன்னேற்றத்தை கொடுத்தார். இப்போ இன்னும் ஒரு பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார். சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்குங்க. முக்கியமாக ஏற்கனவே தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு உயர்வுகள், லாபம் கண்டிப்பாக வரும். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக டக்குன்னு முடியும். முக்கியமாக உறவினர்கள் அனுகூலமாக இருப்பாங்க. ஏற்கனவே துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா உறவினர்கள் நண்பர்கள் வட்டாரம் தான் ஜாஸ்தி. அவங்க தான் உங்களை அப்படியே கை தூக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. அவங்க மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் கிடைக்குங்க. யாத்திரைகள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளையும் நிகழ்த்துகிற ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் ரொம்ப நாளாக தள்ளிப்போன சில நல்ல காரியங்கள் டக்குன்னு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எல்லா விதத்திலும் முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதுசாக ஒரு சொத்து வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்போ தாராளமாக அந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். நல்ல சூரிய ஹோரையில் இந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு குரு ஹோரையில் கொடுத்து ஆரம்பிங்க. இல்லைன்னா சுக்கிர ஹோரை, புத ஹோரை எடுத்துக்கோங்க. நல்ல உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மற்றபடி பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்போவுமே அப்படி தான் இருந்துக்கிட்டே இருக்கும். பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு பார்த்திங்கன்னா எங்கேயோ போகும், அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் முன்னேற்றம். இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதெல்லாம் மாறும். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லை, ஜீவனம் விருத்தி அடையுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்குங்க. கல்வி பயிலும் குழந்தைகள் கல்வியில் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த சிரமமெல்லாம் மாறும். நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. 7ஆம் பார்வை, இந்த சூரிய பகவானோட 7ஆம் பார்வை பார்த்திங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானத்தில் பார்க்கறதுனாலே உங்களுக்கு இந்த சுறுசுறுப்பு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். பரபரப்பாக வேலை செய்வீங்க. உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்களை அற்புதமான இது பண்ணுவீங்க, முடித்து கொடுப்பீங்களா. அதனாலே உங்களுக்கு மேலதிகாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க. தொழில் வியாபாரத்துலேயும் நீங்கள் ரொம்ப கடுமையாக போராடக்கூடிய ஒரு ஆசாமிகள் அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த தொழில் வியாபாரமும் இப்போ திருப்திகரமாக நிறைவேறும். ஜீவனம் அப்படிங்கிறதுனாலே ஒரு விருத்தி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி இந்த குரு பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு என்ன தான் உங்களுக்கு ராசிநாதனுக்கு பகை கிரகம்னாலும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்துருக்காரு. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு வியாழக்கிழமை உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டேயாக இருந்திருக்கும். கரெக்டாக அது அப்படியே தொடரும். ஏன்னா குரு மகான்களோட வழிபாடு தான் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். மற்றபடி இந்த ராகு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பகைருண ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல இருக்கார். விரயஸ்தானத்தில் உங்களோட கேது பகவான் ஞானக்காரகன் இருக்கார். எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும். ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிறது இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். இந்த முயற்சிகளெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு நீங்கள் முன்னேறத்துக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அதே சமயம் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் சின்சியராக செய்யக்கூடிய ஒரு ஆளுங்க. அந்த சின்சியாரிட்டியை விட்டுறாதீங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆக இந்த லாபாதிபதி சுகஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு
எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்து சில சொத்துக்களை உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.